ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில், the book of Jeremiah chapter 31 verse 3. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஆண்டுல இந்த நாள் வரையிலையும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்தின நம்முடைய மேலான கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். எங்களை நீர் கண்மணி போல பாதுகாக்கிற கர்த்தர், எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கர்த்தாவே அன்பினால் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே அன்பை உணரப்படியாக இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அன்பை கர்த்தாவே பிற மக்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆண்டவர் அந்த அன்பை வெளிப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அன்பை பிறருக்கு அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறியாமல் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவர் அதற்கு கர்த்தாவே எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றுவீராக. அதன் மூலமாய் எங்கள் மூலமாய் நீர் கிரியை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கிரியைகள் குடும்பங்களிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே, இந்த சபையிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேசத்திலே வெளிப்படுவதாக இப்போது எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய அன்பின் தேவனாக இருப்பார். ஆண்டவர் அவர் நம்மை நித்திய சிநேகத்தினால சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு நண்பனாய் இருப்பார். அவர் நம்மோடு அன்பாய் இருப்பார். அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பொதுவாக வாக்குத்தத்தம் என்று சொன்னாலே அவருடைய ஆசீர்வாதங்களைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்னுடைய அன்பை நான் உனக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். நான் உன்னோடு அன்பாக இருப்பேன். என்னுடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு சிநேகிதனாக இருப்பேன். இந்த மாதிரிப்பட்ட இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அதை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை நமக்கு கர்த்தர் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிக்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய் என்று தமிழிலே நம்ம படிக்கிறோம். ஆங்கிலத்தில் the Lord appeared to us in the past saying, I have loved you with an everlasting love, I have drawn you with unfailing kindness என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வாசிக்கிறோம்? நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். Long ago the Lord said to Israel, I have loved you, my people, with an everlasting love, with unfailing love, I have drawn you to myself. இந்த ரெண்டு மொழிபெயர்ப்பிலிருந்து நம்ம என்ன விளக்கிக்கொள்ள? The Lord appeared to us in the past. ஆண்டவர் யாருக்கு தரிசனம் ஆனார்? ஆண்டவருடைய அன்பை தேவன் வெளிப்படுத்தின யாருக்கெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ அவளுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? தரிசனமாகி இருக்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்று சொல்லியிருக்கிறது.
அப்ப தரிசனையானார் என்று அந்த கடந்த காலத்தோடு நின்று விடுகிற ஒரு அனுபவம் அல்ல. கர்த்தர் நமக்கு அவர் சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அன்பை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்றால், அவர் நம்முடைய அன்பின் தேவனாக இருக்க வேண்டும் என்றால், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அதாவது தேவன் அவர் நமக்கு சிநேகிதனாகவும் சிலருக்கு இருக்கிறார், சிலருடைய வாழ்க்கையிலே அவர் எதிரியாகவும் செயல்படுகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரோதியாக மாறுகிறார், எதிரியாக மாறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் சில சமயத்தில் அவர் என்ன செய்தார் என்றால், அவர் எதிரியாக அவர் செயல்பட்டார், எனிமி. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நீங்களும் நானும் கொஞ்சம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் சிநேகிதனாக இருக்கிறாரா அல்லது விரோதியாக இருக்கிறாரா? அவர் சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புவீர்கள். கடவுள் நமக்கு விரோதியாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் யாரும் என்ன செய்கிறதில்லை, விரும்புகிறதில்லை. அவர் நமக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்ம விரும்புகிறோம். அவரை நாம் சிநேகிதராக கொள்ளும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு, நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 30 அதிகாரத்திலேயும் 31 அதிகாரத்திலேயும் இன்னும் எரேமியா புஸ்தகம் முழுவதும் நாம் படிக்கிற சமயத்தில் அவர் நமக்கு சிநேகிதனாக இஸ்ரவேலுக்கு இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் நன்மை செய்தார். ஆபிரகாமுக்கு ஒரு சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர் நன்மை செய்தார். பரிசுத்த வேத புத்தகத்திலே அநேகர் அவரை சிநேகிதனாக தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தார்கள். அவ்விதமாக யார் யாருக்கெல்லாம் தேவன் சிநேகிதனாக இருந்தாரோ அவள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் பெற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றிருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம், வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நமக்கு சிநேகிதனாக கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லது அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய அன்புக்கு பாத்திரவான்கள், அவருடைய சிநேகிதனாக நாம் எப்படி நடந்து கொள்ள முடியும்? யாருக்கு அவர் சிநேகிதனாக இருப்பார்? இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. பூர்வ காலம் முதல் கர்த்தருக்கு தரிசனை ஆனார் என்று சொல்லி இருக்கிறது. பூர்வ காலம் முதல் கர்த்தருக்கு தரிசனையானார். 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 31. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். பூர்வ காலம் முதல் கர்த்தருக்கு தரிசனை ஆனார். தரிசனை என்பதற்கு அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக தான் நான் ஆங்கில வேதாகமத்தில் இருந்து அதை நான் வாசித்தேன். அதாவது the Lord hath appeared என்று ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது. அதன்படி தரிசனை என்கிறது நமக்கு தமிழில் புரியத்தான் செய்யும். அதை இன்னும் கொஞ்சம் கூட விளங்கி கொள்வதற்காக அதை நான் ஆங்கிலத்தில் வாசித்தேன். தேவன் அவர் நமக்கு காட்சி கொடுத்தார். அவருடைய காட்சியை கண்டவர்கள், அவருடைய தரிசனத்தை கண்டவர்கள், அவருடைய தரிசனத்தை அவர் யாருக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தினாரோ, அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, அல்லது தன்னை அவர் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தினாரோ, யாரெல்லாம் அவருடைய தரிசனத்தை அவர்கள் கண்டார்களோ அவள் எல்லாருக்கும் அவர் சிநேகிதனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு எதிரியாக அல்ல, அவர் நமக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு நாளில் நம்ம அவரை சந்தித்தோம், ஒரு நாளில் அவருடைய தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், ஒரு நாளில் நம்ம அவருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அங்கே நின்று விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரை நாம் தரிசிக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர்
பழைய ஏற்பாட்டில் தரிசனம் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவன் அவர் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற அந்த பெயரில் அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி பார்க்கிறோம், ஆபிரகாம கர்த்தர் தரிசனமானார் என்று சொல்லி இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். நோவாவுக்கு தரிசனமான கர்த்தர், ஆபிரகாமுக்கு தரிசனமான கர்த்தர், பழைய ஏற்பாட்டிலே பக்தர்களுக்கு எல்லாம் அவர் தரிசனம் ஆனாரே, புதிய ஏற்பாட்டில் அவர் தரிசனமாகி இருக்கிறாரா? புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் தரிசனமாகி இருக்கிறார். சிலரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் சவுலுக்கு என்ன செய்தார்? தரிசனமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சவுலை ஆண்டவர் நேசித்தபடினாலே அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அப்போ தேவன் அவர் தன்னுடைய அன்பை அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, சவுலுக்கு ஏன் அவர் தரிசனமாக வேண்டும்? சவுலுக்கு ஏன் தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்த வேண்டும்? சவுலை கர்த்தர் அழிக்காமல் அவனை ஆண்டவர் நேசித்ததுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி நாம் வேதத்திலிருந்தே நாம் அறிந்து கொள்கிறோம். சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். கிறிஸ்தவர்களை அவன் கொலை செய்ததுக்கு காரணம் என்ன என்பதை பார்ப்போம் என்றால், பக்தி நிமித்தமாகத்தான் கொலை செய்தான். பக்தி நிமித்தமாகத்தான் கொலை செய்தான். அவனுக்கு யெகோவா என்கிற அந்த நாமத்தின் மேல் அவனுக்கு பக்தி இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் மேலே அவன் மிகவும் அதிகமாக அதை கை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற ஒரு மனுஷன், அவன் யெகோவா என்கிற தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். அவன் அப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்தில் தான் கிறிஸ்தவர்களை என்ன செய்தான்? துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனை அவன் அறிந்து கொள்ளவில்லை. தேவனை அவன் அறிந்து கொண்டவனாயிருப்பான் என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்ளுதல் என்று சொன்னால், யெகோவா இந்த பழைய ஏற்பாட்டிலே அவன் அறிந்து கொண்ட அந்த அறிவும் சரி, நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொண்ட அறிவும் சரி, அது ஒரு மத அடிப்படையில் இருந்ததை தவிர அந்த தனிப்பட்ட முறையிலே அவன் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய அன்பை அறிந்து கொண்ட ஒரு மனுஷனாக இருந்திருப்பான் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவன் கொலை செய்கிறவனாக இருக்க மாட்டான், பிறரை துன்பப்படுத்துகிறவனாக இருக்க மாட்டான், பிற மனுஷரை துன்பப்படுத்துகிறவனாக இருக்க மாட்டான். கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்களாக இருக்கிறவர்கள், கடவுளை கடவுளுடைய அன்பை அறிந்தவர்கள் நிச்சயமாக பிறருக்கு எந்த கேடும் செய்யவே மாட்டார்கள். பிறருக்கு துன்பம் உண்டாகிறது போல எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டார்கள். இன்னைக்கு இந்திய தேசத்தில் நம்ம பார்க்கிறோம், அதாவது பிற ஆட்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை இன்றைக்கு பகைக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ ஆலயங்களை அவர்கள் இல்லாமல் ஆக்குகிறார்கள். கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பக்தி இருக்கிறது. அவர்கள் தங்கள் கடவுள் மேல பக்தி இல்லாதவர்கள் அல்ல, பக்தி நிறைந்த மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கடவுள் மேல் வைத்திருக்கிற பக்தியினாலே பிற மனுஷரை என்ன செய்கிறத பார்க்கிறோம்? துன்பப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பிற மனுஷரை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை, அந்த நாமத்தை உச்சரிக்காத நிமித்தமாக ஒரு சிறுவனை என்ன செய்தார்கள் என்றால் மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்திருக்கிறார்கள். 60% அவனுடைய சரீரத்தில் காயப்பட்டு அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், அந்த இரக்கம் என்கிறது அவர்களுக்கு இல்லாமல் போனது காரணம் என்னவென்று சொன்னால், அன்பின் தேவனை அவர் தரிசிக்கவில்லை. அவர்களுக்கு இருக்கிற தரிசனம், அவர்கள் அறிந்திருக்கிறதான தெய்வம் யார் என்று சொன்னால் அன்பின் தெய்வம் அல்லவே அல்ல. அன்பின் தெய்வம் அல்ல. அநேக தெய்வங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் அன்பின் காட்சியோ, அவருடைய தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த அன்பின் தோற்றத்தை நம்ம அவங்கள்ட்ட பார்க்க முடியவில்லை. அவர்கள் மிக கொடூரமாக காட்சியளிக்கிறார்கள்.
ஆகவே அவர்களை தரிசிக்கிறவர்கள், அவர்களை தரிசிக்கிற அந்த மக்கள் அந்த கொடுமையான சிந்தை உள்ள மக்களாக கொடூரத்தன்மை உள்ள மக்களாக மாறுகிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தரிசிக்கிறதான ஆண்டவர், அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். அவரை தரிசிக்கிற சமயத்தில் அவர் எப்படி அவரை தரிசிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை பற்றியும் மற்ற தெய்வங்களை ஒப்பிட்டு நம்ம பேசுகிறது, அதை யாரும் தடுக்க முடியாது. நாம் அதை பேசித்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் மற்ற தெய்வங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆன இடத்துல எங்கேயாவது அவர் என்ன செய்ய மாட்டார்? கொடுவாளை வைத்துக்கொண்டு மனம் திரும்பு என்று அவர் சொல்லுகிறதில்லை. அல்லாவிட்டால் மனம் திரும்பு என்று அவர் சொல்லுகிறதோ, இல்லை என்றால் என்னை நீ வணங்க வேண்டும், என்னை நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு அவர் யுத்தம் செய்ய, அல்லாவிட்டால் ஆண்டவர் அவனோட கொடுவாளை காட்டி அவனை மிரட்டி பணிய வைக்கிற தெய்வம் அல்லவே அல்ல. நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், அது மக்களை துன்புறுத்தி இந்த கடவுளை வணங்க வைக்கிறது, அல்லாவிட்டால் இந்த மதத்திலே சேர்க்கிறது அல்லவே அல்ல. கட்டாயப்படுத்தி யாரையும் மதம் மாற்றுவதோ, இல்லை என்று சொன்னால் இயேசுவை பணிய வைக்கிறதோ, இயேசுவை ஆராதிக்க வைக்கிறதோ, ஆலயத்துக்கு கொண்டு வருவதோ, இது நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அல்லவே அல்ல. நாம் யாரையும் துன்புறுத்தி, இல்லைன்னா அவர்களை ஏதாவது மிரட்டி, அது பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா கணவனாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியாக இருக்கலாம், நீ ஆலயத்துக்கு வரவில்லைன்னா உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம் என்று அது நம்முடைய உரிமை அல்லவே அல்ல. அந்த விதத்திலே ஒரு காலத்தில் இல்லை என்று சொன்ன வேறு விதத்தில் சலுகையை காட்டி செய்யலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு வேலை தருவேன் என்று சொல்லி ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கிறோம், அது நிமித்தம் அவன் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், பெரும்பாலுமான மக்கள் ஒரு காலத்தில் சலுகைகளுக்காக, அரசாங்க சலுகைகளுக்காக மதம் மாறினவர்கள் தான் பெரும்பாலுமான மக்கள். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் எனக்கு தரிசனையானார். ஆமென், அல்லேலூயா. நாம் ஏதோ பணத்தை பார்த்து இயேசுவண்டை வந்தவர்கள் அல்ல, இல்லை என்று சொன்னால் வேறு ஏதோ சலுகைகளுக்காக மதம் மாறினவர்கள் அல்ல. அப்படிப்பட்டதான ஆட்கள் ஒருபோதும் அவருடைய சிநேகிதனாக இருக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு அவர் சிநேகிதனாக இருக்கவே முடியாது. அவர்கள் ஒரு மத அடிப்படையில் ஜீவிக்கிற ஒரு மக்களாக இருப்பார்கள் அல்லாமல் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவே மாட்டார்கள். உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு தரிசனமாக வேண்டும். அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு தரிசனமானார், அவர் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போனார். நான் அந்த பழக்கத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் வேத புத்தகத்தை விசுவாசிக்கிறேன், வேத புத்தகத்தின்படி ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுதான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி பிள்ளைகள் ஒருவேளை சொல்லலாம், எனக்கு இயேசுதான் கடவுள் என்று சொல்லலாம். இயேசுதான் கடவுள் என்று சொல்வது அல்லது அந்த விசுவாசம் என்பது தரிசனத்தின் அடிப்படையிலே வர வேண்டும், தரிசிக்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். ஆண்டவரை தரிசிக்காமல் நாம் நமக்கு அவர் சிநேகிதனாய் இருக்கக்கூடியதான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் தரிசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சவுலுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவன் தமஸ்கு ரோட்ல போகிற சமயத்திலே தேவன் அவர் சடுதியிலே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவன் கீழே விழுந்தான். மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவனை நீ வீட்டில் அவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டபொழுது, நீர் யார் என்று கேட்கிறான். நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே,
இது காரணம் என்ன? ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுப்பது காரணம் என்ன? ஆண்டவர் இந்த உலகத்துள்ள எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறார். எல்லா மக்களையும் நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற மக்களையும் நேசிக்கிறார். நமக்கு விரோதமாய் பேசுகிற மக்களையும் அவர் நேசிக்கிறார். தவறான ஜீவியம் உள்ள மக்களையும் கூட ஆண்டவர் நம்ம வெறுக்கிறது போல அவர் வெறுக்கிறதே இல்லை. நம்ம தான் வெறுக்கிறோம், ஆனால் அவர் வெறுக்கிறதே இல்லை. அதாவது ஒரு ஸ்திரீ பாவத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டாள். விபச்சாரத்திலே நாங்கள் அவளை கையும் மெய்யுமாய் பிடித்தோம் என்று சொன்னார்கள். அவள் எல்லார் கையிலும் ஒவ்வொருவரும் தங்கள் கையிலே ஒரு கல்லை வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன செய்யட்டும்? கல்லறியட்டும். பாவம் செய்தாலாம், விபச்சாரம் செய்து விட்டாலாம், இவளை உயிரோடு வைக்கக்கூடாது, இவளை கல்லறிந்து கொல்லுங்கள் என்று ஆண்டவர் அவளை பார்த்து அவள் காரியத்தில் அப்படி ஒரு நியாய தீர்ப்பை, ஒரு தீர்ப்பை அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் அவள் மேல அவர் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் இரக்கத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அவருடைய இரக்கம், அதைத்தான் நம்ம இந்த வசனத்தில் 3வது வசனத்தில் படிக்கிறோம். உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை சிநேகித்த அப்படின்னாலே காருண்யத்தினால நம்ம என்ன செய்கிறார்? இழுத்துக் கொள்கிறார். காருண்யம் என்பது என்ன? ஆங்கிலத்தில் அதை I have drawn you with unfailing kindness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. unfailing kindness. ஆதலால் காருண்யத்தால் உன்னை நான் இழுத்துக் கொள்வேன். அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை என்ன செய்கிறேன்? இழுத்துக் கொள்கிறேன். unfailing kindness. அதே சமயத்தில் தமிழ் வார்த்தை புரியாதனால தான் நான் விளக்கமாக சொல்கிறேன். காருண்யம்னு சொன்னால் வாசிக்கிற டைம் எத்தனை பேர் புரிஞ்சிருப்பீங்க? புரியவே புரியாது. ஆனால் ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனால் அன்ஃபெயிலிங் கைண்ட்னஸ். காருண்யம் என்பதற்கு அன்ஃபெயிலிங் கைண்ட்னஸ் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு அந்த இரக்கம், முடிவில்லாத இரக்கம், முடிவில்லாத ஒரு இரக்கத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறபடினால தான் நம்ம உயிரோடவே இருக்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஆண்டவர் ஏன் வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, எத்தனை பாவத்தை செய்து எப்படிப்பட்ட கொடுமையான ஆட்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களை அழிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீதிமானை கொலை செய்கிற மக்களாக இருக்கிறாங்க, அநியாயம் அக்கிரமம் செய்கிற மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் சொல்ற நமக்கு மாத்திரம் அல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மதத்தை சார்ந்த மக்களையும் பார்த்து சொல்கிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். நான் காருண்யத்தால் உன்னை என்ன செய்கிறேன்? இழுத்துக் கொள்கிறேன். அதை கர்த்தர் அவர் தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சவுலுடைய வாழ்க்கையில அவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அவனை ஆண்டவர் ரட்சித்து அவனை கர்த்தர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். அப்படி மாற்றுவதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு சபையார் என்ன செய்தார்கள்? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. சில சமயத்தில் எப்போதுமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தி அவர் பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படாமல் இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், திறப்பின் வாசலை நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஊரில் நமக்கு தீமை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம். நாம ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே இவர்கள் விதமாக எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, இவர்கள் நாசமாக போகணும், இவங்க இல்லாமல் போகணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நீர் எங்களை ஏற்படுத்த வேண்டும், அதுக்கு இவங்களை ஆண்டவரே இவங்க போகிற வழியில் விபத்தில் சாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? தாவீது அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணதாக சில இடங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா? அவர்கள் நாசமாய் போக கடவர்கள் என்றெல்லாம் சொல்லி அங்கே சில இடங்களில் ஜெபம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் மோசையை பாருங்கள், மோசை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது அவனை கல்லறிந்து கொள்ளும்படியாக
அவனுக்கு எதிராக அவர்கள் வந்தார்கள், நன்றி இல்லாத ஜனங்களாக. அப்படி வரும்பொழுதும் அவன் என்ன செய்தான்? அவர்களை அழிக்கிறதா இருந்தால் முதல்ல என்ன செய்யும்? என் பெயரை ஜீவ புஸ்தகம் என்ன செய்யும்? கிறுக்கி போடும் என்று சொல்லி சொன்னான்னு அல்லாமல் அவன் என்ன செய்யவில்லை? அவன் அவர்களை அழித்து போடும், இந்த தலைவலி வேண்டாம், அந்த தலைவலியை முதல்ல என்னை விட்டு எடுத்து போடும், ஆழம் என்னை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற மக்கள் உண்டு, பக்கத்தில் இருக்கிற மக்கள் உண்டு. இந்த ஆட்கள் பார்க்குற சமயத்தில் நமக்கு வர்ற கோபத்துக்கு அளவே இல்லை, எரிச்சலுக்கு அளவே இல்லை. 37ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், பொல்லாதவளை குறித்து என்ன செய்யாதே, நியாயக்கேடு செய்வர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அங்கே அதோடு நிற்கக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆதி சபையார் என்ன செய்தார் என்றால், அதற்காக அவர்கள் சபையாராய் கூடி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நீர் சபையை துன்பப்படுத்துகிற மக்களை நீர் எப்படியாவது ரட்சிக்க வேண்டும், இறங்கும் என்று சொல்லிதான் அவர்கள் ஜெபம் பண்ணி இருப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் ஜெபம் பண்ணார்கள். அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவில்லை. அப்படி ஜெபித்த பொழுது கர்த்தர் அநேக மக்களை, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. எதற்காக? திறப்பின் வாசல் அவர் நின்றதன் நிமித்தமாகத்தான். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் சீக்கிரமா உலகத்தை அழிக்கணும்னு விரும்புறீங்களா? இல்லை ரட்சிக்கணும்னு விரும்புறீங்களா? எத்தனை பேர் நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால நின்று பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, இல்லைன்னா எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக செயல்படுகிற எந்த மக்களாக இருந்தாலும் சரி, மத வைராக்கியத்தினால் சிலர் செய்யலாம். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது லஞ்சம் வாங்கிறது நிமித்தமாக, பல காரியங்களை செய்கிறது நிமித்தமாக அவர்கள் நடக்கையை பார்க்கும் பொழுது நமக்கு எரிச்சல் வருகிறது. ஆட்சியில் இருக்கிற மக்களை குறித்து எரிச்சல் வரலாம். ஆனால் நம்ம ஆட்சியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆட்சியில் இருக்கிற மக்கள் அகற்றும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தவிர இந்த ஆட்சியில் இருக்க இவங்களே இருக்கட்டும், ஆனால் அவங்களை ரட்சியும் ஆண்டவரே அப்படி நம்ம எப்போது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இல்லவே இல்லை. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் நான் சிநேகித்தேன், காருண்யத்தால் என்ன செய்வேன்? இழுத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். ரெண்டாவது, அதாவது நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேகர் நம்ம நினைக்கிறோம், நம்ம பாவம் செய்யும் பொழுது, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் செய்திருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை அவர் என்ன செய்து விடுவார்? புறக்கணித்து விடுவார் என்று நினைக்கிறோம். கர்த்தர் நமக்கு அவர் விரோதியாக இருந்து நம்மை பட்சித்து விடுவார் என்று நினைக்கிறோம். அவர் பட்சிக்கிற அக்கினிதான், இல்லை என்பது அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றான், நான் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் அது நிமித்தமாய் சிலர் பாதிக்கப்படலாம், சிலருக்கு பாதிப்புகளாம் ஏற்படலாம். அவருடைய அன்பை நாம் நினைத்து பார்க்கிற சமயத்தில் ஆச்சரியமான அன்பாக இருக்கிறது அவருடைய அன்பு. அதுக்கு உதாரணமாக நீங்கள் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை எப்படி நேசித்தார் என்பதை நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். 25, 12, 25. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். எதிதியா என்று சொன்னால் கர்த்தர் அன்பா இருக்கிறார். கர்த்தருடைய அன்பு என்பதுதான் அவனுடைய அர்த்தம். கர்த்தர் அன்பா இருக்கிறார் என்பது அவனுடைய அர்த்தம். ஆண்டவர் இந்த தாவீதுடைய குழந்தை அது யாருக்கு பிறந்தது? பக்சேபாளுக்கு பிறந்தது. பக்சேபாளுக்கு பிறந்ததான் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் போடும்படி சொல்லுகிறான்? குழந்தைக்கு பெயர் போட இந்த விதமான ஒரு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கிறது. பக்சேபாளிடத்தில் அவன் பாவம் செய்தான். அவருடைய மனைவி கணவனை கொலை செய்தான். அப்படியெல்லாம் கொலை செய்ததுக்கு பிறகும், கொலை செய்து அதுக்கப்புறம் அவன் கொலை செய்யப்பட்ட ஒருபாடு இவளை அவன் சேர்த்து கொண்டான். இதெல்லாம் பற்றி நீங்க கவனிக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு ஆள் இருந்தா நீங்க அதுக்கு பிறகு அவங்கள சந்திப்பீங்களா? அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. நம்ம போனால் நம்ம பேரும் கெட்டு போவோம்னு சொல்லி நினைப்போம். நம்ம அவங்ககிட்ட சேர்ந்தோன்னா நம்ம பேருமே கெட்டு போயிடும்னு.
ஏன்னா ஆண்டவர் தம் பெயரை கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த தாவீதை கர்த்தர் ஏன் நேசித்தார், இந்த தாவீதை மேலே ஆண்டவர் மறுபடியும் ஏன் அவர் பட்சமானார், இந்த தாவீதை மறுபடியும் ஏன் கர்த்தர் சிநேகித்தார் என்று சொல்லும் பொழுது ஒன்று நம்ம மறந்து விடக்கூடாது. தாவீதுடைய முன்காலத்தில் அவன் செய்த அவனுடைய பக்தியை, இளவயதின் பக்தியும் முன்காலங்களில் கர்த்தர் அவன் எப்படி ஆண்டவருக்கென்று அவன் ஜீவித்தான், வைராக்கியமாக ஜீவித்தான் என்கிற காரியங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்லவே அல்ல. கரங்களை கர்த்தர் மையப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படியெல்லாம் என்னெல்லாம் கர்த்தருக்கென்று நம்ம எப்படியெல்லாம் ஜீவித்தோம், எந்த காரியங்கள்லாம் செய்தோம் எங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் மறந்து விடவே மாட்டார். நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு தவறை பார்க்கும் பொழுது அவங்க 1000 நன்மையான காரியங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாவற்றையும் மறந்து விடுவான். கர்த்தர் தராசில் வைத்து பார்க்கிறார். தராசில் வைத்து பார்க்கிற மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி. ஒரு தரிசனம் கொடுத்தார். என்ன, மேதிய பெர்சிய ராஜ்ய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அதாவது ஆண்டவர் சொன்னார், உன்னை தராசில வைத்து நான் நிறுத்து பார்க்கிறேன், நீ குறைவாய் காணப்படுகிறாய். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறுத்து பார்ப்பார். நம்ம நிறுத்து பார்க்கிறார். நன்மை எவ்வளவு இருக்கிறது, தீமை எவ்வளவு இருக்கிறது என்கிறதை கர்த்தர் பார்ப்பார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நன்மை செய்கிறோம், கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஜீவிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், ஆத்துமாதாயம் செய்கிறோம். இதன் மத்தியிலே ஒரு தவறாக இருந்தாலும் ஒரு பாவமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் கர்த்தர் உடனே நம்மை அழித்து விடுகிற கர்த்தர் அல்லவே அல்ல. தேவன் என்ன செய்கிறார், இந்த தாவீதுக்கு பக்சேபாடத்தில் பிறந்த பிள்ளைக்கு பெயர் போடும்படியாக பெயர் சொல்லி அனுப்புகிறார். யார்கிட்ட? நாத்தான் தீர்க்கதரிசியிட்ட சொல்லி அனுப்புகிறார். அவனுக்கு என்ன பெயர் போட வேண்டும்? எதிதியா என்கிற பெயரை. ஆண்டவர் நேசிக்கிறார், கர்த்தர் நேசிக்கிறார் என்கிற செய்தியை சொல்லும்படியாகத்தான் இந்த பெயரை போடும்படி கர்த்தர் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் அவனை நேசிக்கிறேன் என்ன காட்டுகிறார்? அந்த அன்பின் கொடியை கர்த்தர் உயர்த்தி காட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த அன்பின் கொடியை உயர்த்தி காட்ட வேண்டுமா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவர், இந்த அன்பின் கொடி எனக்கு உயர்த்தி காட்டுவீராக. என் குடும்பத்திலே நியாய தீர்ப்பு வெளிப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய அன்பை எனக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய அன்பை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, அந்த அன்பின் கொடி எனக்கு உயர்த்தும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் தம்முடைய அன்பின் கொடியை நம்ம மேல என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அவள் மேல் பிறந்த கொடி நேசமே, ஹல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த குழந்தைக்கு என்ன பெயர் போட்டான் சொல்லி 24ஆம் வசனம் சொல்லுகிறது. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனுக்கு சாலமோன் என்று என்ன செய்தான்? பெயரிட்டான். சாலமோன் சொன்ன அர்த்தம் என்ன? சமாதானம். அல்லேலூயா. சாலமோன் என்று சொன்னால் சமாதானம். நீங்களும் நானும் மனுஷரோடும் தேவனோடும் நாம் சமாதானம் ஆகி விடுகிற சமயத்தில் கர்த்தர் நமக்கு சிநேகிதனாக இருப்பார். அல்லேலூயா. நாம் மனுஷனோடும் தேவனோடும் நாம் சமாதானமாகி விடும்போது, ஒரு ஆளை பார்க்கும் பொழுது சாலோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்லுவார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? சமாதானம். நான் கேட்குறேன், நீங்க ஒரு ஆளை நீங்க இந்த சபையில பார்க்குற பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து சமாதானம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பாஸ்டர் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது திட்டியிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது அவர் மேல உங்க பாஸ்டர் மேல உங்க வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னா அதுக்கு பதிலாக போய் பார்த்து பேசி நம்ம சமாதானம் ஆயிட்டோம்னா கர்த்தர் நமக்கு விரோதியா இருக்க மாட்டார், அவர் நமக்கு சிநேகிதனாக இருப்பார். நம்ம வீட்டில் கூட நம்ம சமாதானமா இல்லை என்றால் கர்த்தர் நமக்கு அவர் சிநேகிதனாக இருக்க மாட்டார், அவர் நமக்கு எதிரியாய்த்தான் இருப்பார் என்று இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். வீட்டில் நம்ம அப்படி சமாதானம் இல்லாமல் இருப்போம் என்றால்
நாம் என்ன செய்வோம்? சமாதானமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நான் கணவன் மனைவியை சமாதானமாய் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். வீட்டில் சண்டை போட்டுட்டே இருப்போம்னா, வீட்டில் சமாதானம் இல்லைன்னா கர்த்தர் அந்த வீட்டில் அவர் எதிரியாயிருப்பார். அவர் எப்படி இருக்க மாட்டார்? அவர் சிநேகிதனா இருக்கவே மாட்டார். ஒரு சபையிலே நீங்க வேலை செய்கிற மக்கள் இடத்துல நீங்க சமாதானமா இல்லை என்று சொன்னால், இப்ப சமாதானத்துக்கு இங்க பாரு 24 வசனத்துல, பின்பு தன் மனைவியை பக்சேபாளுக்கு ஆறுதல் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆறுதல் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த விதமாய் மக்களிடத்துல நம்ம போய் ஆறுதல் சொல்வது, பேசுவது, அவளை சமாதானப்படுத்துவது, இந்த விதமாய் ஒப்புரவாகுவது, இந்த காரியங்களை நாம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு அவர் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய அன்பின் நேசக்கூடிய உனக்கு நான் காட்டுகிறேன். நான் உன்மேல் அன்பாக இருந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். 31வது அதிகாரத்தில் பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மையினாலும் உன்னை என்ன செய்வேன்? நிரப்புவேன். உன் ஆத்துமாவை நான் சம்பூர்ணமடைய செய்வேன், திருப்தியாக்குவேன். இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். ஆகவே நாம் மனுஷரோடும் தேவனோடும் சமாதானம். அப்ப கர்த்தரோடத்துல இவன் எப்படி சமாதானமானான் என்பதை பற்றியெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அங்கே நீங்க 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவன் கர்த்தரோடு எப்படி சமாதானமானான். நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனுடைய பாவத்தை உணர்த்துகிறான். பாவத்தை உணர்த்தும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் கொலை செய்திருக்கலாம். அதே மாதிரி யோவான் ஸ்நாபகன் என்ன செய்தான்? ஏரோது இடத்துல போய் தவறை சொன்ன பொழுது, நீ அவனுடைய சகோதரனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல என்று சொன்ன பொழுது அவன் அது நிமித்தமாக கொல்லப்பட்டான், சிறைக்குள்ளே போடப்பட்டான். கடைசியாய் முடிவு நம்ம என்ன நமக்கு தெரியும். ஆகவே மற்றவர்கள் நம்மிடத்துல வந்து தவறுகளை சொல்லி கேட்கும் பொழுது நாம் மன்னிக்கிற மக்களாக நம்ம இருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். என்ன செய்கிறார் என்றால், தாவீது என்ன செய்தான் என்றால், நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா இந்த பாவத்தை உணர்த்தின பொழுது நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் பாவத்தை அறிக்கை செய்து நாம் தாழ்த்தும் பொழுது, நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அவர் அந்த அன்பின் கொடியை, நேச கொடியை நமக்கு நேராக உயர்த்துகிறார். மகனே, நான் அன்பாக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆகவே தாவீது அவன் என்ன செய்தான்? அதுக்கு பிறகு ஆலயத்தில் போய் அவன் பணிந்து கொண்டான், உபவாசித்து ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. 7 நாட்கள் பிள்ளைக்காக உபவாசித்து ஜெபித்தான் சொல்லி இருக்கிறதே. பிள்ளைக்காக மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதியிருக்க வேண்டும். அந்த 51ஆம் சங்கீதத்தை, உள்ளம் உடைந்து நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி அவன் அந்த 7 நாட்கள் தேவ சமூகத்திலே அவன் பணிந்து கொண்டு அவன் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். விழுந்து அவன் வீட்டில் உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்றான். அதுக்கு பிறகு பிள்ளை மரித்த பிற்பாடு தேவனுடைய ஆலயத்தை போய் அவன் மறுபடியும் பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சில காரியத்துக்காக வேண்டி ஆண்டுகிட்ட வருவாங்க, பிள்ளை சுகமாகணும்னு சொல்லி ஜெபிக்கிறது வேற. அப்படிப்பட்டார்கள் திரும்ப ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா இங்கே அவன் பிள்ளை மரித்த பிற்பாடு என்ன செய்தான்? அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் தேவ ஆலயத்தில் போய் பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அதாவது நாம் மனம் திரும்புகிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால், பாவத்தை விட்டு மனம் திரும்ப உடைந்த உள்ளத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் வருவோம் என்றால், மாய்மாலக்காரர்களுக்கு கர்த்தர் சிநேகிதனா இருக்க மாட்டார். அவரை ஏமாற்றுகிற மக்களுக்கு அல்ல, உண்மையாய் மனம் திரும்பி உடைந்த உள்ளத்தோடு கூட திரும்ப அப்படிப்பட்ட ஒரு தவறை அவன் வாழ்க்கையில் அவன் செய்யவே இல்லை. அவ்விதம் உடைந்த உள்ளத்தோடு கூட நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, என்னை திரும்ப எடுத்து கட்டுங்க, நான் இனி இந்த விதமான தவறுகள் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உண்மையாக ஒரு தீர்மானத்தை பண்ணி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால், பரிசுத்தத்தை நாம் உண்மையாய் நாம் விரும்புவோம் என்றால், உண்மையாய் கர்த்தருக்காய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புவோம் என்றால், கர்த்தர் தம்முடைய நேசக்கூடிய நம்ம காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் உங்களுக்கு சிநேகிதனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தர் சொல்ல, நான் அநாதி சிநேகத்தால் உன்னை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். மாத்திரமல்ல, காருண்யத்தால் உன்னை
இழுத்துக் கொள்கிறேன். இந்த காலில் கர்த்தர் சொல்றாரு, அவர் காருண்யத்தால் உங்களை இழுத்துக் கொள்வார். ஆமென். எவ்வளவு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை. கர்த்தர் உங்களை இழுத்துக் கொள்வார். கர்த்தரை விட தூரமாய் நீங்கள் போயிருக்கலாம். கர்த்தர் நான் இழுத்துக் கொள்கிறேன் மகனே, நான் இழுத்துக் கொள்கிறேன். நீ மனம் உடைந்து நொறுங்கி என் சமூகத்தில் வரும்பொழுது நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். வீட்டில் போய் வாசிங்க. அந்த எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காருண்யத்தால் இழுத்து கொண்டார். 31ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை காருண்யத்தால் இழுத்து கொண்டார், சேர்த்து கொண்டார் என்பது அங்கே நம்ம படிக்கிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய சிநேகத்தால் என்னை நீர் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய காருண்யத்தால், உம்முடைய சிநேகத்தால் என்னை சேர்த்துக் கொள்வீராக. உம்முடைய காருண்யத்தால் என்னை இழுத்துக் கொள்வீராக. ஓ ஹalleluya. Thank you Jesus. தேவ சமூகத்தில் எல்லா கரங்களை வைத்து உமக்கு சிநேகிதனா நான் இருக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண விரும்புறீங்க? உங்களுடைய சிநேகிதனா நான் இருக்கணும்ப்பா. நீர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே விரோதியாக இருந்தால் நான் தாங்கிக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ விரோதிகள் இருந்தாலும் நீர் எனக்கு சிநேகிதனா இருப்பீர் என்றால் அந்த விரோதிகள் எல்லாவற்றை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவேன். இந்த உலகத்தில் உள்ள விரோதிகள் எல்லார் மத்தியிலே நம்ம காக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை சிநேகிதனாய் நம்ம அவரை என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போகாமல் உம்மோடு இருக்கணும்ப்பா. பாடல சேர்ந்து பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போறணுமே. தகப்பனே, இந்த நாள் நான் கேட்ட செய்தியின்படியாய் கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு நெருங்கி வாழும்படியான கிருபையை தருவீராக. உம்மோடு கர்த்தாவே உறவாடுகிற வாழ்க்கை நீர் எங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை பிரிக்கிற சகல விதமான காரியங்கள் மத்தியிலையும் நாங்கள் ஜெயம் பெற்று உம்மை கர்த்தாவை நேசிக்க, உம்முடைய அன்பை சுதந்திரித்துக் கொள்ள, உம்முடைய சிநேகத்தில் கர்த்தாவை நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே,
என்னை நேசித்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய அன்புக்காக நன்றி என்று சில கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னை நேசித்து உங்களுடைய குமாரனை எனக்கு நீர் அனுப்பினீரே, அதற்காக நன்றி. ரட்சித்தீரே, நன்றி. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய காருண்யத்தால் இழுத்து கொண்டீரே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் சபையும் உடைய கரங்களை தருகிறோம். கர்த்தரங்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை நாங்கள் காணும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய அன்பை கர்த்தாவை ருசிக்கும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பிலே நிறைந்து வாழ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மோடு உறவாடும்படியான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்திரல வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் கட்டப்பட நீ கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அன்பு ஆண்டவரே அது வழிந்து ஓடும்படியாய் கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அன்பு வழிந்து ஓட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பி சொரூபியாய் நீர் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் தரிசனமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துக்கு உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்காய் ஜெபிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் எல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சகல நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் அந்த ஒவ்வொருவருக்கு கட்டளையிடும். சபையின் மக்கள் எல்லாரையும் நம்முடைய கரங்களை தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.